விசேஷமாய் வந்து ஒரு காரியத்தை மட்டும் உங்களோட சொல்லி கடைசியாக ஒரு 3 ஜெப குறிப்புக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு நம்ம கடந்து போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் வந்து பல இடங்களிலே வந்து கர்த்தர் வந்து ஒரு தலைமைத்துவமாய் ஆண்டவர் நின்றிருக்கிறார். அந்த தலைமைத்துவத்தில் ஆண்டவர் நின்ன நிறைய இடத்துல கர்த்தர் எதை ரொம்ப மெயின் பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த தலைவனுடைய அவைலபிலிட்டியை ஆண்டவர் வந்து நிறைய இடத்துல கர்த்தர் வந்து சொல்லி கொடுக்கிறார். வேதத்தில் வந்து நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாமே. வேதத்தை நீங்கள் திறந்து யாத்திராகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகம புஸ்தகத்தில் தேங்க்யூ ஜீசஸ், ஆமேன். சரி, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 32வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். ஷார்ப் கம்பெனி, ஆமேன். ஸோ 32ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சத்தமாய் முடிஞ்ச வாசிக்கலாம். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமர்த்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமைகளை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவார்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியினால் போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவர்களுக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவார்கள் என்றான். அப்பொழுது லேவியனின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். போதும், நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வந்து இப்பொழுது எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு அவர் கொண்டு போகிறாரு. இப்போ கானானுக்கு அவர் கூட்டிகிட்டு போகும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மோசையை மட்டும் தனியாக ஆண்டவர் வந்து கொடுமுடிக்கு வர சொல்கிறாரு, மலையினுடைய உச்சிக்கு ஆண்டவர் வர சொல்கிறாரு. நீ மட்டும்தான் அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆண்டவர் அலோவ் பண்ணுறாரு. அந்த பிரசன்னத்துக்குள்ளே அந்த மனுஷன் மட்டும்தான் போக முடியும். இப்போ மலையை சுற்றி தேவனுடைய பிரசன்னம் இறங்கி இருக்குது. இப்போ மோசே நடந்து உச்சி மலைக்கு போனார். உடனே அங்க ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, கற்பனைகளை ஆண்டவர் உண்டு பண்ணி தன்னுடைய விரல்களால ஆண்டவர் வந்து 10 கற்பனைகளை எழுதி அவனுடைய கையில ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ இந்த மோசே வந்து இங்க இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் பக்கத்துல ஆயிடுச்சு, நிறைய நாள் ஆயிடுச்சு. ஆனா 40 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க மோசையே பார்க்கல. அவன் ஏறி போனதை மட்டும்தான் பார்த்தாங்க. அந்த டைமையும் அவர் சொல்லிட்டு போல, இல்ல நான் போயிட்டு 3 நாளைக்குள்ள வருவேன், இல்லைன்னா ஒரு 40 நாள் வரைக்கும் பொறுத்துருங்க நான் வந்துருவேன் அப்படின்னு டைம் சொல்லாம, ஆண்டவர் என்ன கூப்பிடுறாரு நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்ன மோசே வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்ததுனால டைம் போனது தெரியல. இங்க 40 நாட்கள் மேல ஆகி போச்சு. அப்போ இந்த ஜனங்கள், கீழே இருக்கிற ஜனங்கள் வந்து இதுவரைக்கும் அவங்கள வழி நடத்திட்டு போனது யார் அப்படின்னா மோசே தான் வழி நடத்திட்டு போனார். ஆரோன் வந்து அவருக்கு அசிஸ்டண்டா இருந்தார். கர்த்தர் முதல்ல அழைக்கும் போது மோசையை மட்டும்தான் அழைச்சாரு. மோசே வந்து நான் வந்து திக்குவாய் மந்தனாவு நான் வரமாட்டேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து, சரி உன்னுடைய சகோதரன் தானே நீ, ஆரோனை அவன் உனக்கு வாயா இருப்பான்னு சொல்லி கர்த்தர் அவனை வந்து நியமிக்கிறார். இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஜனங்களை நடத்தி வர்றாங்க. மோசே லீடரு, மோசையினுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ அதை வந்து இந்த ஆரோன் வந்து ஜனங்கள்கிட்ட சொல்லி நடத்துறதா இருந்துச்சு. மோசே தான் ரூல், மோசே தான் எல்லாத்துக்கும் தலைமைத்துவம், அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கிறவரா இருந்தார். இப்போ இந்த மோசே மலைக்கு போய் வர்றதுக்கு லேட் ஆன உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இவ்வளோ நாள் ஒரு இடத்துல தங்குனதே இல்லை, நம்ம எத்தனை நாள் தான் பிள்ளைகளோட தங்க முடியும், நமக்கு வந்து ஏதாவது ஒரு வழி நடத்தணும், நீங்க வந்து லீடர்ஷிப்புக்கு ஒத்துற மாட்டீங்க, அதனால எங்களுக்கு முன்னாடி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு தெய்வம் வேணும், ஏதாவது ஒரு கடவுள் வேணும் அப்படின்னு இந்த ஆரோனிடத்துல முறையிடுகிறார்கள். முறையிட்ட உடனே
உடனே அவன் என்ன பண்றான்னா, இந்த ஜனங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாம, சரி நீங்க வந்து உங்களுடைய காது கழுத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுங்க அப்படின்னு கழட்டி கொடுத்து அந்த பொண்ணை வந்து ஒரு அக்கினிக்குள்ள போட்ட உடனே அது என்னவா மாறுதுன்னா ஒரு கண்டிக்குட்டி மாதிரி உருவத்துல வருது. ஸோ இந்த கன்றுக்குட்டியை தூக்கி வச்சு இவங்க எல்லாருமே வந்து விக்கிரக ஆராதனை ஆரம்பிச்சாங்க. ஜனங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லாததுனால இவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடுற ஆடுற அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய அசுத்தம் அந்த இடத்துல நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ மோசே வந்து இந்த ஜனங்களுடைய ஆரவார சத்தத்தை கேட்குறாரு. ஆரவார சத்தத்தை கேட்டு கீழே இறங்கி வராரு, மலையிலே நிற்கிறாரு. இந்த ஜனங்களுடைய மோசத்தை பார்த்துட்டு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பலைகளை போட்டு உடைச்சிடுறாரு. கீழே வந்து இப்போ அவருக்கு இன்னும் கோபம் தாங்கலை. இந்த ஜனங்களெல்லாம் நிர்வாணமாக இருக்கிறதுனால பார்த்துட்டு யாரும் உங்களை நிர்வாணமாக்குறது அப்படின்னு கேட்டு ரொம்ப கோவப்பட்டு, கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் லேவியர்கள் எல்லாரும் வந்து நிற்கணும், நாங்கள் நிற்கிறோன்னு சொன்னோன்னா அத்தனை பேருடைய கையிலையும் பட்டயத்தை கொடுத்து எல்லாரும் வெட்டுங்க, நீங்கள் எவனையுமே சகோதரன் பார்க்காதீங்க, யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ வெட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தன் ஜனங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு அழிவு அந்த இடத்துல வருது. ஒரு பெரிய பிரச்சனை அந்த இடத்துல வந்து ஜனங்கள் எல்லாம் சோர்ந்து போய் தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில் வெட்டுண்டு நிறைய பேர் செத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரத்தம் எல்லாம் ஆறா ஓடுற அளவிற்கு ஒரு பெரிய கலவர பூமியே ஆகிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்படி நடந்தது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஜனங்கள் வந்து அங்கிருந்து எகிப்திலிருந்து ஆண்டவர் அவ்வளோ அழகா மீட்டுட்டு வந்தார். ஸோ இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல யார் இல்லை அப்படின்னு சொன்னா தலைவன் என்கிற ஒரு மோசே அந்த இடத்துல இல்லாததுனால இப்போ இந்த ஜனங்களை கைட் பண்றதற்கு ஆளே இல்லை. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஒரு தலைவனிடத்துல இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய குணம், ஒரு மிகப்பெரிய குணம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து விட்டு அது கொஞ்சம் இன்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் படுத்து தூங்கிடலாம், நம்ம போய் ஜாலியாக டூருக்கு போயிடலாம், நம்ம போய் அந்த ஊருக்கு போகலாம், நம்ம இந்த ஊருக்கு போகலாம். நான் ஒன்று நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, இந்த மாதிரி சுத்தணும்னு மனசில் நினைக்கிற யாருமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவல் போகவே மாட்டீங்க. அடுத்த லெவல் போக மாட்டீங்க. நீங்க சீக்கிரமா நீங்க விழுந்து போயிருவீங்க. உங்களுடைய பிசினஸையோ உங்களுடைய வேலையோ நீங்க வந்து கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு வெற்றியான பாதையில கொண்டு போகவே முடியாது. நம்ம எல்லாருடைய கான்செப்டும் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்றை உருவாக்கி விட்டுட்டு ஒன்று ஆரம்பித்து விட்டுட்டு ஒரு ஸ்டீம் லைன் ஒன்று பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம அழகாக சுற்றிடலாம், நம்ம அழகாக போயிடலாம், நம்ம வெளியே போயிடலாம். அதுதான் பார்க்குறதுக்கு அங்கே ஆள் இருக்காங்களே, அதான் இந்த அசிஸ்டன்ட் நம்ம வச்சுருக்கிறோமே, இவங்க கையில் பொறுப்பை கொடுத்துட்டு போனால் போதும், இவங்க அந்த பொறுப்பை பார்த்துக்குவாங்க. நீங்கள் ஒன்று ரொம்ப கவனமாக கவனிச்சுக்குங்க. நீங்கள் என்னைக்கு உங்களுடைய பொறுப்புகளை, என்னைக்கு உங்களுடைய வேலைகளை கண்டுக்காம இன்னொருத்தருடைய கையில் நீங்கள் தார வாக்குறீங்களோ அன்னைக்கே உங்களுடைய வேலைக்கு, அந்த பிஸ்னஸுக்கு, எனிவே அது எந்த இதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் இழக்கிறதுனுடைய முதல் படியை எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அது வந்து எதுவாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் பொறுப்பு வந்து இன்னொருத்தருடைய கையில் கொடுக்கப்பட்டதில்லை. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த இடத்துல மோசே மட்டும் நின்றிருந்தாருன்னா, இந்த இடத்துல மோசே மட்டும் இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குமா? இவங்க கேட்டிருப்பாங்களா? எங்களுக்கு முன் சொல்றதுக்கு ஒரு தெய்வம் வேணும்னு கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவர்களுக்குரிய அந்த தலைவன் வந்து அவைலபிலிட்டியா இல்லாததுனால இவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அந்த முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஒரு சரியான முடிவு அவங்களால எடுக்க முடியல. தலைவனா இருந்தா அந்த ஜனங்கள் மேல இரக்கம் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு நாள்ல ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களை அழிச்சிடுறேன், ஒன்ன நான் வந்து பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்லும்போது இந்த ஜனங்களுக்காக திறப்புல நின்று ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை வேணா கிறுக்கி போடுங்க, இந்த ஜனங்களை விட்டுத்தர மாட்டேன்னு திறப்புல நின்னவன் யார் அப்படின்னா இந்த மோசே. ஆனா ஆரோனுக்கு அப்படிப்பட்ட உணர்வு இல்லை. ஏன்னா அவர் அதை உருவாக்கல, அந்த ஜனங்களுக்காக அவர் பாடுபடலை. அந்த ஜனங்களுடைய வேல்யூ என்னன்னா ஆரோனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா மோசேக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் குடும்பத்தினுடைய வேல்யூ வந்து உங்களுடைய வேலைக்காரருக்கு தெரியாது. உங்கள் பிஸ்னஸினுடைய வேல்யூ வந்து இன்னொருத்தருக்கு தெரியாது. கர்த்தர் உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பினுடைய வேல்யூ வந்து மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அது யாருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னால், அது உங்களை மாதிரி வேற யாருமே அதை வெற்றியாய் செய்ய முடியாது. அதனால இன்றைக்கு இந்த தலைவர்களுடைய கூடுகையில் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பனை வெட்டுவேன்
ஆடுகள் சிதறடிக்கப்படும். அப்போ எந்த இடத்துல ஒரு மேய்ப்பன் இல்லையோ, எந்த இடத்துல ஒரு தலைவன் மிஸ் ஆகுறானோ, எந்த இடத்துல ஒரு தலைவன் தூங்குகிறானோ, எந்த இடத்துல ஒரு தலைவன் லேட்டா வர்றானோ, எந்த இடத்துல ஒரு தலைவன் கவனிக்காம இருக்கிறானோ, எந்த இடத்துல ஒரு தலைவன் சைன் போடாம இருக்கிறானோ, எந்த இடத்துல ஒரு தலைவன் பார்க்காம இருக்கிறானோ, அந்த தலைவன் கண்டிப்பாக ரொம்ப நாள் அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய கையிலே வைத்து பார்க்க முடியாது. ஆனால் நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நான் சரியாக கவனித்து செய்யாவிட்டால் இந்த பொறுப்பு என்னை விட்டு போகும் என்று எனக்கு தெரியும். இன்றைக்கு ஒன்று நினச்சிக்குங்க, யார் இப்படி நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய பிஸ்னஸை எதுக்கு தொலைச்சாங்க தெரியுமா? அவங்க அவைலபிலிட்டியாக இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க என்னமோ அம்பானி எல்லா கடையும் ஆரம்பித்து படுத்து தூங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படின்னா நினைக்கிறீங்க. அம்பானி மாதிரி இருந்தால் பரவாயில்லங்க, ஒரு நாள் ஒரு நாட்டுக்கு போகலாங்க, போய் ஜாலியாக படுத்து தூங்கலாங்கண்ணா. ஆமாம், அம்பானி போய் கேட்டு பாருங்க எத்தனை மணி நேரம் தூங்குறாருன்னு கேட்டு பாருங்க. கிடையாது. அவங்களுக்கு எத்தனை பிரான்ச் இருக்குது, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு நாளில் எவ்வளவு அவங்களுக்கு இன்கம் வருது, எவ்வளவு நஷ்டமாக இருக்குது, இது எல்லாத்தினுடைய கணக்கையும் ஓவரால் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலன்னா கூட அந்த லாஸ்ட் கடைசி அவங்கள்ட்ட அந்த ரிசல்ட் வருது. அதில் அவங்க டிக் பண்ணுறாங்க, அதில் அவங்க கையெழுத்து போடுறாங்க. அதனால தான் அது இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறது. எனிவே, இங்கே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் யார் எதில் நீங்கள் தவற விட்டீங்கன்னு தெரியலை. நம்முடைய பிள்ளைகள் கூட பாருங்க, எப்போ நம்மளை விட்டு தவறி போவாங்க தெரியுமா? எப்போ நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் நம்மளை விட்டு போவாங்கன்னா, எந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிற அந்த அவைலபிலிட்டியை நம்ம குறைக்கிறோமோ அப்போவே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் நம்மளை விட்டு தூரம் போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி தூர போகிற பிள்ளைகளை திரும்ப கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒன்று. அதனால ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பெரிய பாடம் என்னன்னா, ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் நான் எப்படி இருக்கணும்னா, நான் கண்ணும் கருத்துமாய் அவைலபிலிட்டியாக நான் இருக்கணும்னு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் தான் பிரதர் காலையில் போகணும், நீங்கள் தான் இன்னொருத்தருடைய கையில் சாவியை கொடுத்து, எப்பேற்பட்ட மனுஷனாக இருக்கட்டும் பிரதர், எவ்வளவு நல்லவங்களாக இருக்கட்டும் பிரதர், நான் சொல்கிறேன், ஒரு பீரியடு வரும்போது அவங்களுக்கு அந்த ஆசை, சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க. இப்போ கல்லாப்பட்டியில் ஒருத்தரை நிற்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கல்லாப்பட்டியில் நிற்க வைக்கிறவர் 100% இந்த பைபிளோட இருக்கிறவராக இருக்கலாம், ரொம்ப ப்ரேயர் லீடராக இருக்கிறவராக இருக்கலாம். அவருக்கு உண்மையிலே அவர் நல்ல மனுஷன் தான். 10 வருஷம் நல்ல மனுஷனாக இருக்க முடியும், 20 வருஷம் நல்ல மனுஷனாக இருக்க முடியும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சத்துரு அவருக்குள்ள புகுந்துட்டான்னா அந்த மனுஷனும் கெட்டவனாகிறதற்கு என்ன இருக்குது? சத்தமாக சொல்லுங்க. ஆனால் இந்த வாய்ப்பை கொடுக்கறது யாரு? நம்ம 100%, 100% ஒரு மனுஷனை நம்பி, ஒரு மனுஷியை நம்பி, ஒரு அசிஸ்டண்ட்டை நம்பி உங்களுடைய மொத்த காரியத்தையும் நீங்கள் வார்த்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், அதனுடைய பின் விளைவு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதற்கு பிறகு உங்களால் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. அதனுடைய நஷ்டம் நமக்கு பெரிய நஷ்டமாக இருக்கும். இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் நஷ்டப்பட்டிருப்பீங்க. இன்னொருத்தருடைய கையில் பொறுப்பை கொடுக்கறது என்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் முக்கியமான சில பொறுப்புகளை கொடுக்கறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். உங்களால் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வளராமலே இருந்தால் கூட என்ன இல்லை? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் வளராமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் வளர்த்துட்டு இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கப்படுறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஏமாறுறீங்க பாருங்க, ஏமாந்து போய் நிற்கிறீங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா, தாங்கி கொள்ளவே முடியாது. அதனால் இன்றைக்கு எல்லாருமே ஒரு கிருபை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நான் அந்த இடத்துல என்னவா இருக்கணும்னா, என்னை பலப்படுத்துங்க, நான் முதல்ல நிற்கணும், நான் ஃபஸ்ட்டில் நிற்கணும். நான் போய் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்காக நீங்கள் ஸ்டெயின் பண்ணிக்கணும்னு சொல்லலை. நாளைக்கு உடனே காலையில் எழும்பி போய் நான் தான் என் கதவை திறப்பேன் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் ஞானமாக இதை செய்யுங்க. அப்படின்னா சில காரியத்தை அவங்க கையில் கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையுமே, சொல்லுங்க, நான் மோட்டர் போட்டால் தான் நல்லா மோட்டர் போடுவேன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் மோட்டர் போட்டு நின்றுக்கூடாது. புரியுதில்ல? ஆமேன், புரியுதா நான் சொல்கிறது? எல்லாருமே சிலருக்கு இந்த மாதிரி பேசினோன்னு ரொம்ப சின்சியர் ஆகிட்டு, மோட்டர் முதற்கொண்டு நான் தான் போடுவேன், எவனையுமே உள்ள விட மாட்டாயா, லைட் நான் போடுறேயா அப்படின்னு எல்லாம் நம்ம நிற்க வேண்டிய அவசியம்
இல்லை. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வச்சுக்கலாம், நமக்கு எல்லாம் அதெல்லாம் செய்யட்டும், பரவாயில்ல. ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் தலைவனாக இருக்கிறதுனால எல்லாவற்றிலையும் உங்களுடைய ஒரு அவைலபிலிட்டி, எல்லாவற்றிலையும் உங்களுடைய கரிசனை, இது வந்து மனுஷனிடத்தில் இருந்ததல்ல, இது யாரிடத்தில் இருந்தது என்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் பண்ண சொன்ன உடனே, ஆசரிப்பு கூடாரத்தை உனக்கு பிடிச்சது மாதிரி பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? வரைபடத்தை ஆண்டவர் தான் போட்டு கொடுக்குறாரு. தாவீது வந்து நான் ஆலயத்தை கட்டுவேன்னு ஆசைப்பட்டது உடனே, அப்படியா மகனே, எனக்கு பிடிச்சது ஒரு ஆலயத்தை நீயே கட்டிரு மகனேன்னு சொல்லலை. நான் போட்டு கொடுக்குறேன், இந்த இடத்துல தான் இது வரணும், இந்த இடத்துல தான் இது வரணும். அப்போ அதனுடைய அஸ்திபாரம் யார் அப்படின்னா கர்த்தர் தான் அதனுடைய அஸ்திபாரம். ஆண்டவர் தான் அதை முன்னாடி நின்று பார்க்குறாரு. பேழையை கட்டும்போது அப்படிதான், கொப்பேர் மரத்தில் பண்ணுப்பா, இவ்வளவு நீளம் பண்ணுப்பா, இந்த இடத்துல ஜன்னல் வைப்பா, இந்த இடத்துல தட்டு வைப்பா, அவ்வளவு அழகா டிசைன் பண்ணி ப்ளூ பிரிண்ட் அவன் கையில் கொடுத்துட்டாரு. இனி நீ என்ன பண்ணலாம்? அவ்வளோதான், நீ பண்ணிக்கோ, இனி நான் பார்த்துக்கிறேன், ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு காமி, நான் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்கிறேன். இதுதான் இந்த தலைமைத்துவம் அவைலபிளாக இருக்கிறது என்கிறது மனுஷனிடத்திலிருந்து உண்டானது அல்ல. இது யாரிடத்திலிருந்து உண்டானது என்றால் இது தேவனிடத்திலிருந்து உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிஸ்னஸ் ஆண்டவர் வளர்த்த போகிறாரு, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் வளர்த்த போகிறாரு, உங்கள் கையில் கத்துற பொறுப்புகளை ஆண்டவர் தரப்போகிறாரு. நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. அப்படி தான் தலைவனுக்கு டைமே இருக்காது, தலைவனுக்கு தூக்கம் குறைவாக தான் இருக்கும், தலைவிக்கு தூக்கம் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் தலைவனாக மாறணும்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எல்லாரை விட லாஸ்ட்டாக தான் தூங்கி ஆகணும். நீங்கள் எல்லாரை விட சீக்கிரமாக எந்திரிச்சு தான் ஆகணும். ஃபோன் அடித்த அடுத்த நிமிஷத்தில் நீங்கள் எழும்பி தான் ஆகணும். எவ்வளோ டயர்டு இருந்தாலும் அதை நீங்கள் வந்து மறந்து தான் ஆகணும். நீங்கள் டயர்டோடு தான் நிற்கணும். நீங்கள் நிறைய நேரத்தில் தாகத்தோடு தான் நிற்கணும். 1000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பீங்க, நீங்கள் பசியோடு தான் நிற்கணும். அதுதான் தலைமைத்துவம். அதுதான் நீங்கள் அங்கே நிற்கிறீங்க, மற்றவங்க அங்கே நிற்கிறாங்க. ஆமேன். இல்லை நான் வந்து சொகுசாவே எல்லாமே எனக்கு எதுவுமே இல்லாமல் வரணும்னு நினச்சா அது நீங்கள் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும், சீக்கிரமாக போயிடும். ஆமேன் சொல்லுங்கள். இதை ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. வெறும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பாஸ்டர் நீங்கள் என்னமோ பெரிய ஆள் நினச்சி என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் அந்த அளவுக்கு ஒருத்தா இன்னும் என்ன பண்ணலை, மாறலை. நமக்கே இங்கே வேலை இல்லை பாஸ்டர், நம்ம இன்னொருத்தனுக்கு எங்கே வேலை கொடுக்குறது அப்படின்னு ஒரு சில வேலைகளை சிலர் நினைக்கலாம். இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர் நினைக்கலாம், நமக்கே வேலை இல்லாமல் இருக்குது, நம்ம போய் யாருக்கு வேலை கொடுக்க போகிறோம், எனக்கே அவைலபிள் இல்லை பாஸ்டர் அப்படின்னு. ஆனால் நான் என்ன நம்புகிறேன், ஆண்டவர் ஒரு நாள் உங்களை மாற்றுவார். அதை முதல்ல உங்கள் குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கிற பொறுப்பிலிருந்து நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் அவைலபிளாக இருப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் ஒரு மாற்றத்தை தர்றாரா இல்லையான்னு பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் தருவார், நிச்சயமாக தருவார். அதான் ஒரு விஷயம் வந்து இந்த சர்ச்சில் வந்து எப்போ வந்து இந்த சர்ச்சினுடைய குரோத்தை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இதற்கு முன்பாக ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த திருச்சபையில் வந்து ஆஃபீஸே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வந்து ஆஃபீஸ் போடுறதுக்கு வசதி எதுவுமே இல்லை. ஏன்னா வாடகை இடத்துல இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு தனி இடம் போட்டு அது வந்து அடைச்சிட்டு இருக்கோம், அதில் 4 பேர் உட்காருவாங்க அப்படின்னு நினச்சி போடவே இல்லை. ஆனால் ஒரு தீர்மானம் எடுத்து, ஒரு டேபிள் எடுத்து, அந்த டேபிளில் வந்து பச்சை கலர் மேட்டை அடித்து அந்த டேபிளை போட்டு நான் உட்கார்ந்தேன். முதல்ல சர்ச்சில் வந்து ஒரு டேபிள் போட்டு உட்கார்ந்தேன். நீ இங்கே உட்காரு, காலையில் இந்த டைமில் உட்காரு, நீ இந்த மாதிரி வேலையை பாரு. அந்த டைமும் நான் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் எந்த டைமும் வந்து அந்த சர்ச்சில் வந்து அந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு அவைலபிளாக நான் உட்கார்ந்தேனோ, அந்த இயர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து 2 கேட் இருக்கும். ஒன்று வந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு கேட்டு, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா புதுசாக ஜனங்கள் வர்றாங்க, நிறைய இடத்துலேருந்து ஜனங்கள் வர்றாங்க. எப்போவுமே ஒரு திருச்சபைக்கு 2 வாசல் இருக்கும். ஒரு வாசல் வந்து உள்ளே வர்ற வாசல், இன்னொரு வாசல் அவுட்டு, வெளியே போகிற வாசல். இந்த ஒரு கூட்டம் உள்ளே வருவாங்க, ஒரு 10 பேர் உள்ளே வருவாங்க, 2 பேர் வெளியே போவாங்க. ஒரு 10 பேர் வருவாங்க, சில சர்ச்சில் 10 பேருமே வெளியே போவாங்க. இப்படி ஒரு சர்ச்சுக்கு வரத்தும் போக்கும் இருக்கும். அப்போது நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், என்ன அப்படின்னு சொன்னால், அந்த டைமில் வந்து உள்ள நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் அவுட்டோரில் வந்து ரொம்ப குறைவான பேர் தான் போனாங்க. வெளியில் அப்படி பிடிக்காம இல்லைன்னா அவங்கள கவனிக்கலை அப்படின்னு சொல்லாமல் அந்த மாதிரி போனவங்க வந்து ரொம்ப குறைவான பேர். அதுக்கு நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, என்னுடைய ஒரு அவைலபிலிட்டி வந்து நிறைய பேரை உள்ள தங்க வச்சிருச்சுன்னு நான் வந்து கண்டுபிடிச்சேன். உங்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஆட்களாக இருக்கலாம்,
நீங்கள் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், சகோதரிகள் அப்படி தான், நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகுங்க. நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வாங்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே வாங்க, நீங்கள் அந்த பொறுப்பை எடுங்க, நீங்கள் அந்த நீங்கள் எடுத்ததை செய்யுங்க, நீங்கள் அந்த கணக்கு பாருங்க, நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு விசாரிங்க. உங்களுடைய இப்போ வந்து எல்லாமே அந்த டிஜிட்டலாக மாறிடுச்சு. நீங்கள் அதை கூட நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் கவனிக்கிறவர்களாக இருந்தால் இன்னும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிறதற்கு வல்லவர். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா எல்லாருமே? தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் நிறைய பேர் ஒருவேளை தவற விட்டுருக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே இனி நான் சோம்பேறியாக நான் இருக்கக்கூடாது. நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே இனி நான் வந்து அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே இனி நான் பெண்டிங் போடக்கூடாது. சொல்லுங்க எல்லாருமே, எல்லாருமே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி எனக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பான்னு கேளுங்க எல்லாருமே. கிருபையை தாங்க ஆண்டவரே. இன்னும் ஒரு 2 monthsக்குள்ள, ஒரு 2 மாதத்துக்குள்ள என்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் முடிக்கக்கூடிய பலத்தை ஆண்டவர் தருவார். எங்கெல்லாம் சிதறி போய் கிடக்குதோ, எங்கெல்லாம் விசாரிப்பாரற்று கிடக்குதோ, அதை எல்லாத்தையுமே நீங்கள் எடுங்க, திரும்ப எடுங்க. அதை தூசி தட்டி திரும்ப எடுங்க. அதை திரும்ப நான் ரெடி பண்ணுவேன்னு சொல்லுங்க. அதை மறுபடியும் ஒரு ஆக்டிவேஷனுக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஸோ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. நீங்கள் இப்போ நான் இந்த ஜெபத்தை சொல்லி உங்களை எல்லாரையும் முடிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் ஜெபத்தோடு நான் அனுப்பிவிட ஆசைப்படுறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிறைய நாளுக்கு முன்னாடி எழுதி வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை எல்லாம் நீங்கள் வெளியே எடுங்க, ஒன்றொன்னா பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 months நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன பெண்டிங் இருக்குதோ, என்னென்ன வந்து செய்யாமல் இருக்குதோ, என்னென்ன தடையாக இருக்குதோ, இது எல்லாத்தையும் நீங்கள் மறுபடியும் எடுத்து அதை முடிச்சிருவேன்னு ஒரு 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 தீர்மானம் எடுங்க. இந்த கவர்மெண்ட் கூட ஒரு டைம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த மந்த்துக்குள்ளே என்ன பண்ணணும், இந்த கணக்கை நீங்கள் என்ன பண்ணணும், ஒப்புவிக்கணும் அப்படின்னு டைம் வச்சுருக்குறாங்க. நமக்கும் அப்படி வேணும். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஆரம்பிச்சு அப்படியே கிடக்குது, எதுவுமே இல்லை. நம்ம இப்படி இல்லைன்னா நம்ம வளர முடியாது. நம்ம வந்து சிலரை பார்த்து பொறாமப்படுறாங்க. என்ன இவங்க இப்படி வளர்றாங்க, என்ன இப்படி இவனுக்கு மட்டும் யோகம் அடிச்சிருச்சு, அவனுக்கு மட்டும் மரத்தை உழுக்கணும்னு பணம் கொட்டிருச்சு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஆண்டவருடைய பிள்ளைகளே. அவர்களை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவர்களுக்கு இருக்கிற பலத்தை விட நம்மோட இருக்கிற பலன் பெரிய பலன் அல்லவா? நீங்க மட்டும் முன்னாடி நில்லுங்க, ஆண்டவர் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாரு. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? என்ன வேணாலும் செய்வாரு. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சது யார் அப்படின்னு சொன்னா, மனம் தளர்ந்து போகாம யாரெல்லாம் ஆக்டிவா நான் முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் கை கொடுக்காம போகவே மாட்டாரு. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்கு நிற்கிறதுக்கு கூட பலன் இல்லை. ஆனா என்ன மனசுல என்ன இருக்குன்னா, அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் என்ன பண்ணுவேன், சுகப்படுத்துவேன் சொல்லி நினைச்சதோட உட்காராம அவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலையும் தாவி நடந்து அதையும் இதையும் புடிச்சு வஸ்திரத்தை தொடுற வரைக்கும் வந்த அந்த முயற்சி ஆண்டவர் பார்த்தாரா இல்லையா? உங்க முயற்சியை ஆண்டவர் பார்க்கிறாரு. நீங்க சும்மா இருந்தா ஆண்டவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. ஆனா நீங்க அவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலையும் நாம் வரணும்னு மனசுல நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வல்லவரா இருக்கிறார். 1000 பேர் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாங்க. யாருக்காவது அற்புதம் நடந்துச்சா? சொல்லுங்க, யாருக்காவது அற்புதம் நடந்துச்சா? எத்தனை பேர் அவருடைய தொங்கலை தூக்கி தோல்லே போட்டு வந்திருப்பான் ஒருத்தன் பின்னாடி இருக்கிறவன், அவனுக்கு கூட அற்புதம் நடக்கல. ஆனா அந்த தொங்கலுடைய ஓரத்தை தொட்டவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு. காரணம் என்னன்னா, அவன் மனசுக்குள்ள இவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலையும் தொடணுன்ற அந்த விருப்பம், அற்புதம் பெற்றுக்கொள்ளணுன்ற அந்த விருப்பம், நான் எப்படியாவது இதுல இருந்து அற்புதத்தை வாங்காம விட மாட்டேன்ற அந்த விருப்பம். 38 வருஷமா வியாதியா இருக்கிறான். 38 வருஷமா வியாதியா இருக்கிறவன் பிச்சை எடுக்க போக வேண்டியதானே? அந்த குளத்தை மட்டும் அவன் விட்டு வெளியே போனான்னா, ஒரு சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன், மாசம் ஒரு 20,000 அவன் சம்பாதிக்கலாம் நம்ம கணக்குப்படி. குளத்தை விட்டு வெளியே போனான்னா, ஏன்னா இத்தனை வருஷம் ஆச்சு, நீ என்ன இந்த குளத்துக்காரில் இருந்து அற்புதமா பெற்றுக்கொள்ள போற? ஏன்னா உன்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, நீ போறதுக்குள்ள இன்னொருத்தன் குறிச்சா. இப்போ நோயாளிக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் பார்க்க போற இடத்துல நோயாளி குறையுங்களா? ஒரு இடத்துல இலவசமா வந்த உடனே சுகம் கிடைக்குதுன்ற இடத்துல நோயாளி குறையுமா உலகத்துல? நாடுகள்ல இருந்து வந்து, அப்போ இவன் எத்தனை வருஷம் அந்த குளத்துக்காரில் இருந்தாலும் சுகப்பட போறதே இல்லை. அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது, அந்த வாய்ப்பே கிடைக்காது, எத்தனை வருஷமானாலும் கிடைக்காது. ஆனா
அவன் மனசு பாருங்க, நான் பிச்சை எடுக்க போக மாட்டேன், பிச்சை எடுக்க போக மாட்டேன், நான் என்னைக்காவது ஒரு நாள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன், ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கும், ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். திடீர்னு அந்த நேரத்தில் திடீர்னு தூதன் வரும்போது எல்லாரும் தூங்கி நான் மட்டும் முழிச்சிருந்தேன்னா, நான் குதிச்சேன்னா நான் வெற்றி அடைவேனே, அந்த உற்சாகம். நான் 38 எத்தனை பேர் அவனை டவுன் பண்ணியிருப்பாங்க. அவன் கூட இருந்து பிச்சை எடுத்த எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, ஏன்டா நான்லாம் 15 வருஷத்துலேயே வெளியே வந்துட்டேன்டா, இன்னைக்கு பாரு ஒரு 2 லட்ச ரூபா சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. நீ இன்னும் நம்பிட்டு உட்காந்துருக்க, வா வெளியே, இனி எத்தனை வருஷம் வாழ போகிறேன், 38 வருஷம்னா ஒரு 50 வயசு அவனுக்கு ஆயிடுச்சுன்னா இனியும் எத்தனை வருஷம் தான்டா, வாடா வாடா, எத்தனை பேர் எடுத்திருப்பாங்க. வளரணும், நிற்கணும், சாதிச்சிடணும், நான் ஒரு நாள் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கணும். அந்த எண்ணத்தை கர்த்தர் கனப்படுத்தி அவன் ஒரே ஒருத்தனுக்காக வேற யாருக்காகவும் அங்கே வரல, வேற எதையுமே ஆண்டவர் செய்யலை. அவன் ஒருத்தனுக்காக வர்றாரு, சுகப்படுத்திட்டாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு, அவ்வளோதான். தேவாலயத்தில் அவனை பார்க்குறாரு, வந்துட்டார் ஆண்டவர். அதனால் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுக்கு நீங்கள் நம்ம சப்பக்கட்டெல்லாம் கட்ட வேண்டாம். இதுக்கு டேலண்ட் தான் சார், அவங்க அப்பா பெரிய ஆள் சார், அதுக்கெல்லாம் ஒரு சுழி வேணும் சார், அதுக்கெல்லாம் ஒரு முகப்பாவனை வேணும் சார், ஒன்றும் வேண்டாம் சார். நீங்கள் உற்சாகமாக இருந்தால் போதும் சார். உங்கள் மனசுக்குள்ளே வாழணுன்ற ஒரு வெறித்தனமான ஒரு ஆசை இருந்தால் போதும் சார், ஒரு விருப்பம் இருந்தால் போதும் சார். அதற்கு உயிர் கொடுத்து நீ எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நம்ம ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர், உள்ளவைகளை அவமாக்கும்படியாய் உலகத்தில் இல்லாதவைகளை தெரிந்து கொண்ட கர்த்தர், உங்களை எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும், அவருடைய கரத்தினால் ஆகும். அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி, நீங்க வளருவது உறுதி, உங்க தலையை உயர்த்துகிறது உறுதி, நீங்க இருக்கிற நிலைமையை விட்டு பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது உறுதி, நீங்க எட்டாத உயரத்தை அடைவது உறுதி. உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் என்ன இல்லாம இருந்தாலும் ஒரு சிகரத்தை அடைவது உறுதி. அது என் கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென். சோ ஆண்டவர் தேடுறாரு. இன்னைக்கு ஒரு முயற்சி எடுத்து எல்லாத்துலையும் இனி எங்க யார் இருக்கணும்னா நீங்க அந்த இடத்துல இருக்கணும், நீங்க அந்த இடத்துல இருக்கணும். டைம் இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 5 மினிட் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் போதும். உங்களுடைய அவைலபிலிட்டி இல்லாத எதுவுமே இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா பொறுப்புலையும் அந்த இடத்துல யார் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல இருக்கணும். ஆமேன். ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா பொறுப்புகளிலையும் நீங்க உத்தரவாதம் எடுக்கணும். நீங்க உத்தரவாதம் எடுக்கணும். ஒரு சிஸ்டர் ஒரு குடும்பத்தில் உத்தரவாதம் எடுக்கணும், ஒரு பிரதர் ஒரு குடும்பத்தில் உத்தரவாதம் எடுக்கணும், உங்க வேலையில் நீங்க உத்தரவாதம் எடுக்கணும், நீங்க உத்தரவாதம் எடுக்கணும். ஹல்லேலூயா. அதான் அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த கண்கட்டதுக்கு பிற்பாடு சூரிய நமஸ்காரம் அப்படின்றது மாதிரி. நான் நம்ம சர்ச் பிலீவர் கிடையாது, ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. அவர் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக ஒருத்தரை வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு அந்த பார்ட்னர்ஷிப் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரல. அதனால் நான் பிரதரை கூப்பிட்டு சொன்னேன், பிரதர் எனக்கு என்னமோ அவங்கள குறித்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போதே அவங்களுடைய சிஸ்டரும் பக்கத்தில் நின்னாங்க, அவங்க ரொம்ப நல்லா படிச்சிருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து சொன்னேன், சிஸ்டர் பசங்க எல்லாம் தான் இப்போ 8th 9th ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்கல்ல, நீங்கள் அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பிரதருக்கு வேறு ஆள் தேவையே இல்லை, நீங்கள் வாங்க அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் அவைலபிளாக இருங்க, எனக்கு என்னமோ அது கொஞ்சம் நெருகலாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க, நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா இது எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க விட்டுட்டாங்க. எத்தனை வருஷம் விட்டுட்டாங்கன்னா 7 years விட்டாங்க, 7 வருஷம் விட்டுட்டாங்க. இந்த 7 வருஷம் தாண்டினதற்கு பிற்பாடு அடுத்த 7வது வருஷத்தில் திரும்ப அவங்களுடைய கம்பெனி நான் ப்ரேயருக்கு போகிறேன். ப்ரேயருக்கு போகும்போது நான் சொன்ன அந்த நபர் மட்டும் 3.5 கோடி ரூபாய் அவங்கள்ட்ட திருடி இருக்கிறாங்க. 3.5 கோடி ரூபாய், 3.5 crores. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் ரொம்ப சாரி, நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்கல, நான் அவைலபிளாகவே இருக்கல, நான் பண்ணது தான் தப்பு, இதே பொறுப்பை நான் நீங்கள் அன்னைக்கு சொல்லும் போதே எடுத்திருந்தா இவ்வளோ லாஸ் ஆகிருக்காது. இவங்க எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ என் கையை நான் திரும்ப இப்போ அவங்க உள்ளே வந்துட்டாங்க. இல்லை இப்போ உள்ளே வந்தாங்க, ஆனால் என்னென்னா அந்த பழைய ஃப்ளோட்டிங், அந்த பழைய ஸ்பீடு இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா செட்டப்புமே மாறிடுச்சு. 3.5 crores ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய லாஸ் அது. திரும்ப அந்த கம்பெனியை அடுத்து ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 40 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் வேலை நடந்துட்டு இருக்கணும். ஒரு 40-50 பேர் வேலை பார்த்துருவாங்க, இன்னைக்கு 4 பேர் 5 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. போயிடுச்சு, திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
காரணம் அதனால சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யார் இந்த இடத்துல வந்தாலும் உங்கள் கணவனாருக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும், உங்கள் மனைவிக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும். தரிசனம் யார் இடத்துல இருக்குதோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 6 மணி நேரம் நீங்கள் தூங்கினாலே உங்களுடைய உடம்பிற்கு போதுமானது. வாரத்திற்கு ஒரு நாள் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 2 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணால் அதுவே உங்களுக்கு போதுமானது. வேற ஒன்றும் இல்லை. நம்ம ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறோன்னு வெளியே போயிட்டு சண்டை போட்டு தான் வருவோம், உண்மை தானே? ஆமாம், சண்டை போட்டு அப்படி வர்றதுக்கு அதுக்கு வேலையாவது பார்க்கலாம்ல. அதனால் நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம் நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய அவைலபிலிட்டியை கர்த்தர் காத்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. ஸோ எல்லோரும் மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் வச்ச அந்த இடத்துல நான் இல்லாமல் இருந்ததற்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அந்த பொறுப்பை எனக்கு நம்பி இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் இடத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்தாரு. ஆனால் அதை உதாசீனப்படுத்திட்டீங்க, ஏசாவை மாதிரி தூக்கி போட்டுட்டீங்க. சேஷ்டபுத்திர பாகம்ன்றது அது வந்து மனுஷனால கொடுக்க முடியாத ஒன்று. சேஷ்டபுத்திர பாகம் மனுஷனால கொடுக்க முடியாது, அப்பா நினைச்சாலே கொடுக்க முடியாது. அது வந்து யாரோ ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அது யாருக்கு கிடைச்சிச்சு? அது யாருக்கு கிடைச்சிச்சு? ஏசாவுக்கு கிடைச்சிருச்சு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்குற உங்களுக்கு நிறைய பேருக்கு யாருக்குமே கிடைக்காத உங்களுக்கு கிடைச்சிருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி கிடைச்சாரு. ஆனால் நம்ம நிறைய பேர் அது மேலே கரிசனையே வச்சுக்கல. நம்ம என்னென்னமோ யோசிச்சோம், எதெல்லாமோ யோசிச்சு விட்டுட்டோம். இல்லை, இன்னைக்கு மன்னிப்பு கேட்ட ஆண்டவர் மறுபடியும் அந்த பொறுப்பை எனக்கு தாங்க, நான் அதில் உண்மையாக இருப்பேன். மறுபடியும் அந்த மாதிரி ஒரு மேலதாள சத்தம் என் வீட்டில் கேட்கட்டும், நான் உண்மையாக இருப்பேன். நான் அப்படி சோம்பேறித்தனமாக விடமாட்டேன், நான் வந்து சுறுசுறுப்பு இல்லாமல் விடமாட்டேன், நான் வந்து அதை கேர் எடுக்காமல் விடமாட்டேன். எனக்கு நீ இனி கொடுக்கறத கண்ணின் மணியை போல நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பொருத்தனை எடுங்க. கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கேருந்து ஜெபம் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் எந்திரிச்சிருங்க, காலையில் எந்திரிச்சிருங்க, அவ்வளோதான். அதே மாதிரி உங்கள் உடம்பையும் ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க. அது இருந்தால் தான் நம்ம வந்து ரொம்ப தூரம் ஓட முடியும். காலையில் எந்திரிச்சு அப்படியே அந்த சத்துரு உங்களை அப்படியே இருக்குவான், அடைப்பான், கட்டி போடுவான், முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சோர்வை கொடுப்பான். ஆனால் படுத்துறாதீங்க, ஆனால் உட்காந்துராதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, காஃபி கூட நின்றுட்டு தான் நம்ம குடிக்க வேண்டியதாக இருக்குது. காஃபியை உட்காந்து குடித்தோன்னா என்ன ஆயிரும்? எவ்வளோ? 15 நிமிஷம் போயிடும். காஃபியை உட்காந்து குடிங்க, 15 நிமிஷம் போயிடும். அதனால தான் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே உட்காந்து குடிக்கிற டேபிள் எல்லாம் இருக்காது. எப்படி தான் நின்றுட்டு குடிக்கிறது. அதில் 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி போயா, நீ இங்கே உட்காந்து ஒரு ஃபேனை போட்டு ஒரு சேரை போட்டு உட்காந்து ஒரு டேபிளை போட்டு கொடுத்தா உட்காந்து குடிச்சு பேசிட்டே என் ஃபேனு கரண்ட் எல்லாம் போகுது, ஏசி எல்லாம் போகுது. அதனால எல்லாரும் எதை போட ஆரம்பிச்சிட்டாங்க? நிற்கிற மாதிரி டேபிள் போட ஆரம்பித்தாங்க. நிற்கிறது மாதிரி டேபிள் போட்டால் 2 நிமிஷத்துக்கு மேலே என்ன பண்ண முடியாது? டீயை குடிச்சு டம்ளரை வச்சுட்டு போக வேண்டியதுதான். அதனால தான் நிறைய பேர் ட்ரிக்காக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம காஃபியை உட்காந்து குடித்தாலே 5 நிமிஷம் ஆயிடும். அந்த மாதிரி அந்த டைமிங் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இந்த ஒரு 2 மந்த்ஸுக்குள்ளே நானும் உங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறேன். எல்லா பெண்டிங் ஒர்க்கை முடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. அலசி எடுங்க, தரிசனத்தை எல்லாம் வெளியே எடுங்க. எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கிற கர்த்தர் நாள் வந்தது. சோர்ந்தே போக வேண்டாம், பயமே பட வேண்டாம். இந்த கடன் நிச்சயமாய் மாறும், இந்த குறைவு நிச்சயமாய் மாறும், இந்த வறுமை நிச்சயமாய் மாறும். ஆண்டவர் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். நீங்க நடுகிற விதை ஒண்ணு கூட வீணா போகாது. நீங்க நடுகிறத கர்த்தர் தண்ணி ஊத்தி வளர்த்துகிறவரா இருக்கிறார். எழுமி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்துல? தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு நோக்கம் உண்டு. மகனே, இன்றைக்கு நீ எல்லாத்தையும் இழந்து கொண்டு நிற்கிறதற்கு காரணம் அதுதான். மகளே, நீ இழந்து கொண்டு நிற்கிறாய். உனக்கு எவ்வளவு டேலண்டா ஆண்டவர் தந்திருக்கிறார், எவ்வளவு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு ஆண்டவர் தரல. உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த எக்ஸ்ப்ளோஷன் நிறைய பேருக்கு தரல. அது உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நீங்க ஒரு தனி யூனிக்கான ஒரு பர்சன், நீங்க ஒரு வித்தியாசமான பர்சன். நீங்க எது செஞ்சாலும் அதை செஞ்சு முடிச்சிருவீங்க. நீ எதை ஆரம்பிச்சாலும் அதை முடிச்சிருவீங்க. அவ்வளவு பெரிய மகிமையா ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. அவ்வளவு பெரிய தாளந்தம் உங்க மேல வச்சிருக்கிறாரு. நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. அவ்வளவு வச்சிருக்கிறாரு. நீங்க அடங்கி கிடைக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்க இந்த இடத்துல உட்கார வேண்டியவர்கள் அல்ல. ஆமேன். ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு அங்க என்ன வேலை?
உனக்கு அங்க என்ன வேலை? பிசாசு ஏதோ உன்னை கொடுத்து, ஏதோ ஒரு நெகட்டிவை கொடுத்து, யாருக்காக சம்பாதிக்கிற, எதுக்கு சம்பாதிக்கிற, எதுக்கு நீ பெரிய ஆள் ஆகணும், எதுக்கு நீ அப்படி ஆகணும் அப்படின்னு ஏதோ நெகட்டிவான காரியத்தை விதைச்சு 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 உங்களை அதே இடத்துல அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு இடத்துல தான் தோல்வி அடையுத, ஒரு இடத்துல தான் உன்னுடைய வாழ்க்கையில நிறைய நடக்காம இருக்குது. ஆனா இன்னொரு பக்கத்துல மட்டும் நீ சாஞ்சிட்டேன்னா அந்த பக்கம் இந்த தோல்வியே மறக்கிற அளவிற்கு, இந்த இல்லாமையே மறக்கிற அளவிற்கு இன்னொரு பக்கத்துல ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியே வச்சிருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு பக்கத்தையே நீ பார்த்துட்டு இருக்கிற, ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு. சத்தமா 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 ஜெபம் பண்ணி அந்த அபிஷேகத்தை கர்த்தரிடத்துல வாங்குங்க, கர்த்தரிடத்துல வாங்குங்க. கர்த்தர் நிறைய பேரை தொட்டு கொண்டிருக்கிறாரு. மகனே, பிசாசு ஒரு பக்கத்தை தான் உன் கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறான், சத்துரு ஒரு பக்கத்தை தான் உன் கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறான். நீ ஃபெயிலியர், உனக்கு முடிஞ்சிருச்சு, இதுவே உனக்கு இல்லை, இனி உனக்கு என்ன கிடைக்க போகுது, நீ பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்காத, நீ சம்பாதிக்கணும்னு நினைக்காத, நீ இந்த மாதிரி வளரணும்னு நினைக்காத, என்ன நினைச்சாலும் நீ யாருக்கு கொடுக்க போற, என்ன நினைச்சாலும் நீ யாருக்கு செய்ய போற, இப்படியே ஒரு நெகட்டிவான ஒரு காரியத்தை உங்க கண்ணு முன்னாடி பிசாசு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். ஆனா ஆவியானவர் இன்றைக்கு உன்னை திசை திருப்பி பார்க்க வைக்கிறாரு. இல்ல, இன்னொரு பக்கத்துல உனக்கான ஒரு மேடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு உயர்ந்த இடம் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு காரியத்திற்காக அல்ல, லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஓ, எலியாவை பார்த்து அதான் சொல்றாரு, நீ ஒரு பக்கத்துல பார்க்கிற இந்த மிரட்டலை பார்த்து பயப்படாத, இன்னொரு பக்கத்துல உனக்காக உயர்ந்த ஒரு மலையை வைத்திருக்கிறேன், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அந்த அபிஷேகத்திற்காக ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீர்மானம் எடுங்க, நான் இனி போக மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் அமைதியா இருக்க மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் அவைலபிளா இருப்பேன். என்னை தட்டி எழுப்புங்கப்பா, என் சோர்வுகளை மாற்றுங்கப்பா, என் பலவீனங்களை எடுத்து போடுங்கப்பா. கேளுங்க கேளுங்க, அப்பா நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல ஏசப்பா, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியல, நான் ரொம்ப உடைஞ்சு போய் கிடக்கிறேன், நான் அப்படியே நொறுக்கப்பட்டு கிடக்கிறேன், என்னால் எழும்பவே முடியல, என்னால் நிற்கவே முடியல, எனக்கே என்னை பார்த்து அசிங்கமா இருக்குது, நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ ஏன் இப்படி சுருண்டு கிடக்கிற, எனக்கே தோணுதுப்பா. ஆனா இன்றைக்கு ஒரு கிருபை கிடைக்கட்டும், என் பிள்ளைக்கு கிடைக்கட்டும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமையினால கர்த்தர் நிரப்பட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.